நாங்கள் பெண்களை வளர்த்த மாதிரி ஆண்களையும் இந்த பெண்களோட எப்படி வாழ்கிறதுன்னு நாங்கள் கற்றுக் கொடுக்கல. இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் வேறு மாதிரி, தே ஆர் எம்பவர்ட். வேலைக்கு போகிறாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் மேஜர். அது போக அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்படி இருக்கிற பெண்கள்கிட்ட ஆண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிக் கொடுக்கல. ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷனுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்கல. நம்ம அம்மா எல்லாம் எப்படி வளர்ப்பாங்க பையனை, டே நீ தாண்டா கரெக்டு, உன்ன மாதிரி இல்லைடா அப்படின்னு சொன்னால் நான் வாட்டெவர் அவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்காயிடுமே பொண்ணுக்கிட்ட. அந்த பருப்பு அங்கே வேகாதில்லை, அவ்வளோதான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே போயிடுது. ஆணும் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 வாட்டி யோசிக்கணும். அது உடைக்காமல் பார்த்துக்கிறது 2 பேரோட கடமை. அதில் ஒரு சின்ன விரிசல் வந்தால் கூட அதை சரி செய்ய கற்றுக்கணும். விரிசலை அதை உடைக்கிற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அன்லஸ் அதுக்கான சில காரணங்கள் இருந்தால். ராதிகாவுடைய ப்ளஸ் பாயிண்ட் அது, மைனஸ் பாயிண்ட் எல்லாமே ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு உண்மையை பேசக்கூடாது, உண்மை பேசுகிறதும் ப்ளஸ்ஸு, உண்மையை பேசினாலும் மைனஸ்ஸு. பட் தட் இஸ் மீ. நான் யாருக்காகவும் என்னை நான் மாற்றிக்க மாட்டேன். என் உண்மையை பிடிக்கலன்னா அது உங்க இஷ்டம். நான் உண்மையை தான் சொன்னேன். நான் யாரை பற்றியும் நான் புறம் பேசியோ இல்லை, மூஞ்சிக்கே சொல்லுவேன், ஏங்க இப்படி நடிக்கிறீங்க, நல்லாவே இல்லைம்ப. படம் பார்த்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே சொல்லுவேன். நான் வெளியே வந்து சொல்லுவேன், ஐயோ என்ன சார் சரியான கடி சார் படம்ப. என் வீட்டுக்காரர் என்ன அப்படியே தள்ளுவார், ஒன்றும் சொல்லாத ராதிகா நல்லா இல்லை. அப்போ அவர் கரெக்ட் பண்ணிப்பார். இல்லை ஐ எம் ட்ரைங், பட் மேபி அது கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லலாம். கற்றுக்க